அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகாலயபட்ச நாட்களில் என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த மகாலயபட்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, இந்த மகாலயபட்ச நாட்களினுடைய தடைகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அதேபோல் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்களே சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலையானது பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த காலகட்டத்தில் மாறக்கூடுமா, இந்த அக்டோபர் 2க்குள் பார்த்திங்கன்னா இந்த மகாலயபட்ச நாட்களினுடைய கடைசி நாளாக இருப்பதனால இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசைகள் பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மகாலயபட்ச நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை வழிபட முடியாதவர்கள் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடுகளை செய்து அவர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டங்களாக தான் இருக்க போகிறது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வந்த பல தொல்லைகளானது உங்களை விட்டு விலகும். எதிரி பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு மன நிம்மதியை நீங்கள் அடைவீர்கள். அதே போல் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல பலனை கொடுக்குங்க. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குவதாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு மூத்தவர்கள் அனுபவசாலிகளினுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவும். பண வரவுகள் எதிர்பார்த்ததை விட இப்பொழுது அதிகமாக இருக்குங்க. எதிர்பாராத ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளானது ஏற்படும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடுகளானது பார்த்தீங்கன்னா களை கட்டலாம். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் உங்களுக்கு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலைகளானது காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும். காரியங்களானது அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இப்பொழுது அதிகரிக்கீங்க. பொது நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா முன்னின்று இப்பொழுது நடத்துவீர்கள். அரசாங்க வகையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது மறையும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. அதிகாரிகளினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சிலருக்கு அவர்களுடைய விருப்பப்படியே பார்த்தீங்கன்னா இடமாற்றங்களானது இப்பொழுது கிடைக்கலாம். அதேபோல் இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் சற்று நெருக்கடியான நிலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளானது சாதகமாகவே முடியும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகளானது உங்களுக்கு நீங்கும். வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள நேரிடும். இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகளானது குறையுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதில் சில தடைகளானது ஏற்படக்கூடுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரிவர பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடும். மூத்த கலைஞர்களினுடைய ஆலோசனையை பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. பாடங்களை கூர்ந்து கவனிப்பீர்கள். அதேபோல் இந்த காலகட்டத்தில் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களையும் பெறலாம். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பாடங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. அதேபோல் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும்.
அவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்திங்கன்னா நீங்குங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் பொறுமையை வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்க வேண்டியது அவசியம். காலகட்டத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களும் வெற்றியும் நிறைந்த ஒரு காலகட்டங்களில் வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை காண்பீர்கள். உங்களது பொருளாதார முன்னேற்றங்கள் அதாவது நல்ல முன்னேற்றங்களானது அடையுங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுகளானது வந்து கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியங்களும் இப்பொழுது நன்றாகவே இருக்கும். மேலுமே எதிரிகளை முறியடித்து சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அதிக லாபத்தை வந்து பார்க்கக்கூடியதாக காணப்படும். மாணவர்கள் மிக சிரமப்பட்டு கல்வியில் அக்கறையை காட்ட வேண்டுமுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சில சிக்கலான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அதிலிருந்து விடுபட்டு வருவீர்கள். நடைபெறுமா என்று இருந்த திருமணங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதற்கான எல்லா வேலைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்து முடிப்பீர்கள். மனைவியோடு வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஒதுக்கி வைப்பது நல்லது. வீட்டில் நிம்மதி இல்லாமல் வந்து போய்விடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடாதீர்கள். வெளியூர் பயணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகளானது இப்பொழுது வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலைகளானது விறுவிறுவனது பார்த்திங்கன்னா நடந்தேறும். உடலில் இருந்த நோய் நொடிகள் எல்லாமே விலகுங்க. வம்பு வழக்குகளும் சாதகமாகும். எதிரி உங்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பணிந்து செல்லக்கூடிய நிலைகளானது உண்டாகும். பணிபுரியக்கூடிய இடத்தில் நீடித்து வந்த நெருக்கடிகள் இப்பொழுது விலக ஆரம்பித்துவிடும். எல்லா வகையிலுமே உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயரலாம். அதேபோல் உங்களுடைய ராசிநாதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும். அதனால் பல மடங்கு லாபங்களும் வந்து அடைவீர்கள். துணிச்சல் தைரியமாகவே வந்து பார்த்திங்கன்னா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இறை அருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு வர எல்லா வகையிலும் நன்மை காண முடியும். அதேபோல் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தனகாரகனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் லாபங்களானது உண்டாகுங்க. வரவுகளானது அதிகரிக்கும். மேலுமே தொழில் முன்னேற்றங்கள் அடையும். புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் செய்து வந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அதற்குரிய வாய்ப்புகளானது உருவாகும். அதேபோல் தொழிலாளர்களினுடைய நிலைகளானது முன்னேற்றங்கள் அடையுங்க. வெளிநாட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். எதிர்பார்த்த வரவுகளானது வந்து காணப்படும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சாதித்திடக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உருவாகலாம். வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ஆற்றலை வந்து அதிகரிப்பார். அரசு வழியில் நிறைவேறாமல் இருந்த வேலையை முடித்து வைப்பார். அதேபோல் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழிலில் இருந்த போட்டிகளானது நீங்குங்க. எதிரிகளும் விலகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி என்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தேடி வரப்போகிறது. நினைத்ததை சாதித்திடக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும். ராசி அதிபதியினால் வருமானத்திற்கு எந்த வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா குறைகளானது இருக்காது. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பணமானது இப்பொழுது பெருகும். வியாபாரம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் வந்து நீங்கள் அடைவீர்கள். அலுவலக பணியில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பித்துவிடும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் வந்து இருக்கு. குரு பகவானினுடைய பார்வையினால பிரகாசத்தை நீங்கள் அடைவீர்கள். அதேபோல் தொழிலில் முன்னேற்றத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது நீங்கும். வரவுகளானது அதிகரிக்கும் என்ற நிலைகளானது உருவாக போகிறது. செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்க போகிறது. உங்களுடைய ஆற்றல் இப்பொழுதுதான் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். மற்றவர்கள் உங்களை பொறுமையுடன் வந்து பார்க்கின்ற நிலைகள் உண்டாகுங்க. செல்வமும் செல்வாக்கும் பெற்றவராக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இருக்கும். எந்த வேலையை எடுக்கின்றீர்களோ அந்த வேலையில் உங்களுக்கு லாபங்கள் வந்து காத்திருக்கு. எதிர்ப்புகளும் இல்லை என்றே சொல்லலாம். வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். பணியிட பிரச்சனை முடிவிற்கு வரப்போகிறது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது மனம் திருந்துவார்கள். புதிய பாதையில் உங்களுடைய பயணங்களானது வந்து செல்லலாம். தொழில் வியாபாரம் அரசியல் என நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒவ்வொன்றிலுமே உங்களுக்கு முன்னேற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும்.
பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் வந்து யோகமாக வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.